மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மேற்கு மண்டலத்தில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றானது மணிக்கு 4 முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். கோடை காலத்தில் கறவை மாடுகளுக்கு தேவைப்படும் பசுந்தீவனங்களான தீவனச்சோளம் மற்றும் கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புள்ளினை 30% இரவை சாகுபடி பகுதியில் வளர்ப்பதன் மூலம் கோடையில் பால் மாட்டின் தீவன தேவையை பூர்த்தி செய்யலாம். நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். கோடை மழையில் வேரழுகல் நோய் வர வாய்ப்புள்ளது. ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ ஹெக்டருக்கு மற்றும் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து நிலக்கடலையில் வேர் பகுதியில் இடவும். 45 முதல் 65 நாட்கள் வயதுடைய மக்காச்சோள பயிருக்கு போதிய நீர் பாசனம் செய்வதன் மூலம் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அறுவடை காலத்தில் மகசூல் இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். எல் பயிரில் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடியை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும். காய்கறி பயிர்களில் வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் குறிப்பாக தக்காளியில் காணப்படுகின்றது. இதன் பரவலை தடுக்கும் வகையில் 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலினை தெளிக்க வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் தரிசு உளுந்து பயிரில் அதிக பனி மூட்டத்தின் காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த மழை நின்ற பின் ஏக்கருக்கு கார்பன்டசம் 100 கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் 1 கிலோ கை தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். 5 மாத கரும்பில் காய்ந்த இலைகளை உரித்து மண்ணின் மேற்பரப்பில் போர்வை போல பரப்பி மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும். கால்நடைகளுக்கு 3 மாத வயதுடைய கன்றுக்குட்டிகள் மற்றும் 2 மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மருந்து தெளித்தல் தவிர்க்கவும். பருத்தி அறுவடை செய்து நன்முறையில் பாதுகாத்து அதன் தரத்தையும் பாதுகாக்கவும். நெல் தரிசு உளுந்து பயிரில் வரும் நாட்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தரிசு உளுந்து விதைக்கவும். நீர் பாய்ச்சல் குறைவாக பாய்ச்சவும். மல்லிகை, எலுமிச்சையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மருந்து தெளித்தல் தவிர்க்கவும். பழங்களின் தரத்தை பாதுகாக்கவும். பயன்பாட்டு கால வரம்பு அதிகரிக்கவும். பழங்களை மழைக்கு முன் அறுவடை செய்து நன்முறையில் பாதுகாக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வாழைப்பயிரில் தற்போது ஃபிசோரியம் வாடல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. வாழையில் முதலில் அடிப்புற இலைகளில் குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிறமாகி வாடி காய்ந்து காணப்படும். தாக்குதல் அதிகரிக்கும் போது மரத்தின் உச்சி இலைகள் விரைப்பாக மாறும். அடி இலைகள் இலைக்காம்புடன் ஒடிந்து தண்டை சுற்றி தொங்கும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை பின்பற்ற வேண்டும். இதனை கட்டுப்படுத்த ஒரு வாழைக்கன்றிற்கு 2 கிலோ தொழு உரம் மற்றும் 40 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி மற்றும் 40 கிராம் சூடோமோனாஸ் மற்றும் 200 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு போன்றவற்றை நன்கு கலந்து வாழை மரத்தின் தூர் பகுதியில் இருந்து அரை அடி தூரம் தள்ளி வைக்க வேண்டும். வளரும் தென்னை மரங்களுக்கு மரத்தை சுற்றிலும் வாய்க்கால் அமைத்து அதில் மரம் ஒன்றிற்கு 10 கிலோ மண்புழு உரம் மற்றும் 1 கிலோ என்ற அளவில் வேப்பம் பிண்ணாக்கு வைத்து வாரத்திற்கு 2 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வறட்சி காலங்களிலும் தென்னை மரங்களிலிருந்து குறும்பை உதிராமல் பாதுகாக்கலாம். மிளகாய் பயிரில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கவும். பூக்கள் விடுவதை தூண்டவும். நடவு செய்ததிலிருந்து 60 அல்லது விதைத்த 100வது நாளில் ஒரு முறையும் மேலும் 30 நாட்களுக்கு பிறகு 2வது முறையும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவில் வளர்ச்சி ஊக்கி கலந்து கை தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். மேலும் 1 லிட்டர் தண்ணீரில் ஜெயகாண்டனல் 1.25 மில்லி கலந்து நடவு செய்ததிலிருந்து முறையே 20, 40 மற்றும் 60 மற்றும் 80வது நாட்களில் தெளிக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். 5 மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும்.
வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காய்கறி, வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாகுபடியாளர்கள் விதைப்பு, நீர்ப்பாசனம், உரமிடுதல் மற்றும் ரசாயனங்கள் தெளிப்பதை தவிர்க்கவும். 5 மாதங்களுக்கும் மேலான வாழை மரம் சாயாமல் இருக்க தகுந்த மரங்களை கொண்டு முட்டு கொடுக்கவும். மேலும் கரும்பு பயிர்கள் சாயாமல் இருக்க பக்கத்தில் இருக்கும் கரும்பு பயிரின் இலைகளை ஒன்றாக கட்டி வைக்க வேண்டும். மழைநீர் வழிந்து ஓடும் வேகத்தை குறைக்கவும், மண் அரிப்பை தவிர்க்கவும். மானாவாரி நிலங்களில் 10 மீட்டர் இடைவெளியில் நாட்டு கலப்பை மூலம் குறுக்கு உழவு செய்ய வேண்டும். தோட்டக்கலை பயிர்களில் வருகின்ற நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை வெகு விரைவில் குறைய வாய்ப்புள்ளது. எனவே சாகுபடி செய்துள்ள தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை சுற்றிலும் காய்ந்த புற்கள், இலை, தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்கு இடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். மேலும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பயிர்களை ஓரளவு பாதுகாக்க முடியும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆனை கொம்பன் ஈ தாக்கம் காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோரோபைரிபாஸ் 20% ஈசி 500 மில்லி அல்லது பாசலான் 35 ஈசி 600 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இதன் அறிகுறிகள் நீர் மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். இவைகள் தண்டின் அடியில் சாற்றினை உறிஞ்சுகின்றன. தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீந்த மாதிரி காட்சியளிக்கும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 5 மில்லி ஊற்ற வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 12 கிலோமீட்டர் மணி அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதியதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெல் தரிசு நிலங்களில் மஞ்சள் தேமல் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிரான உளுந்து வகை பயிர்கள் வம்பன் 6 மற்றும் 8 ரகத்தினை சாகுபடி செய்யலாம். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. ரப்பர் மரங்களில் தற்போது மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் தற்போது தேன் உருவாகும் நேரமாகும்.